அந்த நண்பர் சொல்லுகிறார், தலைவர் அண்ணியின் பேச்சை கேட்கிறார். எனக்கு புரியவில்லை. அண்ணியின் பேச்சை கேட்டால் என்ன தவறு? ஒரு ஒழுக்கமான கணவன் தன் மனைவியினுடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்று தமிழின் மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வள்ளுவர் உட்பட. அதிலையும் அவருடைய துணைவியார் மிக அறிவுடையவராக இருக்கிறார். நான் லேசிலே யாரையும் பாராட்ட மாட்டேன் என்று உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய பரப்புரைகளை நான் தொலைக்காட்சிகளிலே பார்க்கிற பொழுது நம்முடைய முதலமைச்சர் கூட யாரோ எழுதி வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு கூட்டத்திலே சொன்னேன், ஜெயலலிதா செய்வது படிப்புரை, பிரேமலதா செய்வதுதான் பரப்புரை. ஒவ்வொரு தொகுதி குறித்தும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு எனக்கு இன்னொன்று பிடிக்கும், ரொம்ப அப்படி இப்படி என்றெல்லாம் அலங்காரம் பண்ணாமல் நேரடியாக மக்களிடம் பேசுவதான் எனக்கு பிடிக்கும். நான் அப்படி பேசுகிறவன். எனக்கு பின்னால் நான் என் மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டது என்னுடைய வாரிசுதான் பிரேமலதா என்று நினைத்தேன். அது சாதாரணமாக ரொம்ப, அதுவும் அந்த காரில் நின்றுட்டு இயல்பா அச்சம் இல்லாமல், திராவிட இயக்கங்கள் ரெண்டும் ஒன்றும் நல்ல இயக்கங்கள் இல்லை, ஆனால் அச்சம் இல்லாமல் ஒரு பெண். நான் பாரதியின் வழி வந்தவன். அச்சமில்லாத பெண்கள் எங்கேயெல்லாம் தோன்றுகிறார்களோ அவரை ஆதரிப்பதற்கே பிறந்தவன். அது நேற்றே நான் திருச்சியில சந்திக்கிற பொழுது விஜயகாந்த் அவரிடமே சொன்னேன், அவரை ஒரு மகளிர் நலத்துறை மந்திரியாக்க வேண்டும் பிரேமலதாவை. என்ன அறிவு மாற்றம் இருக்கிறது என்றால், நாங்கள் வளர்மதியை, இந்திரகுமாரியை இப்படிலாம் பார்த்துருக்கோம். ஒரு அறிவுடைய ஒரு பெண் மந்திரி வரட்டுமே.